வித்யாவை அடைய எந்த தடை இருக்காது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவனும் தொலைஞ்சிட்டான். இல்லை, அவன் என்ன உணர்ற? குதிரையை நாயும் அவனை காப்பாத்திடுச்சு. ஆமா, எப்படி சீட்டை கண்டுபிடிச்சே தீருவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைத்தியரே, யாரு? ஆமா, இது யாரு வைத்தியரு? பார்த்தா தெரியல. இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ இருக்குது. இதுதான். சும்மா நான் தான் வைத்தியரு. வாங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆமா, பல்லு விளக்கணும். வைத்தியரு வைத்தியம்னா வேற என்ன பண்ணுவேன்? வைத்தியரு, என் கால்ல அடிபட்டுடுச்சு. ரத்தம் வந்துச்சா? இல்லையே. அப்போ ஊமக்காயம். எப்படி? உங்க அப்பா வைத்தியம். சும்மா எப்படி ஏற்பட்டுச்சு? மருதுமலை எஸ்டேட் ஆளுங்க என்ன தண்டவாளத்துல பிடிச்சு தள்ளிட்டாங்க. மருதுமலை ஆளுங்களா? உங்க பேரு பாலுவா வேலுவா? முதலாளியா மேனேஜரா? சொல்லுப்பா சொல்லு. என்னங்க எல்லாருமா சேர்ந்து தூண்டுறீங்க? என் பேர் பாலுதான். பாலு, மீனா, பாலு. அப்பா பாலு. பாலு. தலை கவனி, தலை கவனி. கால் அடிபட்டு இருக்குங்கிற தலையை கவனிக்க சொல்றீங்க. அறிவு கட்ட ஆளுங்களா இருக்கீங்களா? என்ன சொன்னாலும் ஏறாதங்க. நீங்க கவலைப்படாதீங்க. காலை நான் கவனிக்கிறேன், தலை அவங்க கவனிக்கட்டும். தொப்பிய காட்டு. என்னையாது? நான் பைத்தியக்கார விடுதிக்கு வந்துட்டேனா? என்னங்க கால கட்டு போடும் போது தலையில தொப்பி வச்சுட்டா நல்லா இருக்குமா? தொப்பி எடுங்க. ஆமா எடுங்க. அனாவசியமா நான் தொப்பியை கழற்ற வழக்கம் கிடையாது. அவசியம் இல்லாம நாங்களும் தொப்பியை கேட்க மாட்டோம். முடியாது. சும்மா நான் எடுக்க. தம்பி, உங்க கால நரம்பு கொஞ்சம் பெசை இருக்கு. 4 நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கு சரியா போயிடும். அப்பா வைத்தியரே, உங்க வைத்தியத்துக்கு பணம் எதுக்கு? தொப்பி கொடுத்தா போதும். தொப்பி. என்னையா எல்லாரும் தொப்பி தொப்பின்னு அலறீங்க? நீங்க அலறத பார்த்தா தொப்பில ஏதோ ரகசியம் இருக்கா மாதிரி இருக்க. ஐயோ, ஆமா ஆமா, தொப்பி வேணாம். இப்ப வேண்டாம், அப்புறமா வேணும். என்னையா அது? ஒண்ணு இல்ல, தொப்பி கலட்டினா அதாவது தலையில கொஞ்சம் தைலம் தேய்க்கலாம். என்னையா கால் அடிபட்டு இருக்கு, தலையில தைலம் தடவறியா நீ? உங்க நன்மைக்காகத்தான சொல்றோம். தலையில தேய்ச்சா அப்படியே காலுக்கு இறக்கிடுவோம். இத பாரியா, என்ன ஏமாத்த முடியாது. விஷயத்தை சொன்னாதான் தொப்பியை தருவேன். பயம் அசைய மாட்டான். உழுந்துட வேண்டியதான். கொடுத்துருங்க. என்னையா விஷயத்தை சொல்லியாங்கிற? விஷயத்தை சொல்றேன். ஒரு அதிர்ஷ்ட சீட்டு வாங்கியிருந்தேன், அது தொப்பியில வச்சிருந்தேன். கடையில இருந்து நீங்க அதை வாங்கிட்டீங்க. இப்ப எனக்கு அந்த சீட்டு வேணும். தொப்பியை கொடுத்தா சீட் எடுத்துட்டு தொப்பியை திருப்பி கொடுத்துருவேன். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு தெரியாம போச்சு. தெரியாம போச்சு. இல்ல பாலுவாடி படிக்கிறதா? ஐயா, உங்கள இல்லீங்க. சீட்ல ஒருத்தர் பேர் அடி இருக்கும். உங்க பேர் முதல்ல அடிச்சிருக்கோம். பா, என்னப்பா இது? ஆமா, உங்க சோதனைக்கு நான் தான் முத பலியா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. அடுத்த ஆளுங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெற்றியோட போ. மீனா போமா. மாப்பிள சூப்பரா போ. இந்த மாப்பிள வைத்தியரே, மருந்து கொடுங்க, நான் சீக்கிரம் போன நேரம் ஆச்சு. தம்பி, நரம்பு பேசுகள் 4 நாளைக்கு நகரவே கூடாது. நகர்ந்த நடக்கவே முடியாது. 4 நாளைக்கா? நல்ல வேலை எலும்பு ஒடியலன்னு சொல்லு. இல்லன்னா 4 மாசம் ஆகும். அப்பா, இரு மருந்து எடுத்தாரு. அப்பா, உன் மனசுல இருக்கிறத பயப்படாம சொல்லு. ஸ்டேட் மேனேஜர் பாலுவை தான் காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது பெரியவங்களுக்கு தெரியாம மறைக்கிறதா பெரிய தப்பு. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொன்னா கோவிச்சுக்கதான் நான் சொல்லாமே இருந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செய்ததுனால என் வாழ்வு பறிப்போனது நினைச்சு உன்னை தடுத்துருவேன்னு தானே நினைச்சேன். அக்கா பேசாதே. என்ன நினைச்சு ஒன்ன அழிச்சுக்காத. போய் கூட்டிக்கிட்டு வா. நானும் பார்த்த மாதிரி இருக்கும். உடனே கல்யாணத்துக்கு நாள் வச்சிடுறேன். நாம இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு சொன்னு நினைச்சேன், சொல்லாமலே வந்துட்டு. எங்க நீ விட்டா தானே பொழுது போன நேரத்துல வெளியே போக கூடாது. அதுக்கு மறுநாளே நாம இங்க வந்துட்டோம். சரி சரி, பாபுவை துணைக்கு கூட்டிட்டு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வா. நம்ம ஊருக்கு 2 சிங்கம் இருக்கு. சிங்கத்தை பார்க்க நாளைக்கு போவோம். இன்னைக்கு வேற இடத்துக்கு போவோமா? நான் மாட்டேன். அந்த வேலை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ என்ன? கையிலே சிங்கம், கண்ணிலே வீரம். இவர்தான் மாஸ்டர் முத்து. தைரியசாலிகள் இருந்தால் இங்கே வரலாம். இவ்வளவு பெரிய கும்பல்ல ஒரு தைரியசாலி கூட இல்லையா? நான் இருக்கேன். சபாஷ், சரியான சிங்கக்குட்டி. உன் பேரு? பாபு. பயப்படாத பாபு.
பிறந்த பரத மாதிரி தைரியமா இருக்கே. என்னங்க இது நம்ம பிள்ளை இருக்க கூடாதா? நல்லா பிடிச்சிருக்கடா டே கண்ணா. என்னோட வரியாடா தம்பி. எவ்வளவு பணம்னா கொடுக்குறேன், சிங்கத்தை கொடுக்குறியா? அது முடியாது பாபு, நீ வேணா எங்க கூட இருந்துரு. ஆமா பாபு, ஊர் ஊரா போலாம், சிங்கத்து மேல ஏறி எப்ப சவாரி செய்யலாம். என்ன சொல்ற? எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல தேடுவாங்களே. உங்க பாட்ட நான் கேக்குறேன். எனக்கு அப்பா இல்ல. ஏன் செத்துட்டானே? ஓடி போயிட்டாரு. ஐயோ, இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்துட்டேவனா ஓடுவானா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, அவங்கள வந்து கேட்டா விட்டுருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பையன் இருந்தா நமக்கு ரொம்ப வசூலாகும். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி கை தட்டினாங்க பாத்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க அம்மா போய் கேட்டுதான் பாப்போமே. அம்மா, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணேன். பாபு பயப்படாத, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணதும் எல்லாரும் கேட்டாங்க. அது கூட இல்ல, அந்த மாசம் சொன்னாரு இப்படி ஒரு சிங்கக்குட்டி பத்தா உங்க அப்பா ஓடிட்டான்னு கேட்டாரு. பாபு கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம குடும்ப விஷயத்தை ஏண்டா சொன்னேன்? இனிமே சொல்ல மாட்டேமா. அம்மா, அந்த மாசம் சொன்னாரு என் கூடவே இருக்குன்னு சொன்னாரு. உன்னை கேள்வி கூட்டி இருந்திருக்கேன், வந்து பாரு. வாமா, இவங்கதான். கௌரி, வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பாபு, இவர் தாண்டா உங்க அப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா, கௌரி, இவன் யாரு? நம்ம பிள்ளை. பாபு நம்ம பிள்ளையா? பாபு, பாபு. போதும், பெத்த தகப்பன பிள்ளைக்கு தாயே அறிமுகம் செய்து வைக்கிற காட்சி ரொம்ப ஜோர். வாங்க ராணி. அப்பா. வாங்க. இல்ல, எங்க அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்ட உன்ன சும்மா விட மாட்டேன். பாபு, நீ பேசாம உனக்காக தான் காத்திருந்தேன். இந்த வாய்க்கோ. உங்க அப்பாவே அடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு தைரியமா? நிறுத்து. என்ன அடிச்சு அவமானப்படுத்தணும்னே பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சிங்கத்தோட பழகிறவன். நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். பிச்சைக்கார பயல. யார் பிச்சைக்காரன்? நீதான். 4 பேருக்கு முன்னாடி பிச்சை காட்டி படிக்கிற. எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு. இப்போ கூட அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. தெரிஞ்சுக்கோ, அதான் சிங்கத்தை கூட வரை கேட்டேன். பாபு, நீ தாண்டா என் பிள்ளை. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்கான்னு பாக்கத்தான் இப்படி கோவமா பேசுனேன். என்ன மன்னிச்சிருந்தா கண்ணு. ஆனா உன்னை பிடிக்க உன் சிங்கம் தான் பிடிச்சிருக்கு. பாபு. கௌரி, அவன் என்ன செய்வான்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தேடித்தான் அலையிறேன். அப்படியா? ஆமா, சம்பாதிக்க முடியாம உன் தங்கச்சி அனுப்பின பணத்துல குடும்பம் நடத்துறது பிடிக்காமத்தான் வீட்டை விட்டு வெளியேறு. ஒரு தோட்டத்துல கூலிக்கு மரம் வெட்டி பணம் சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செஞ்சு வாழலாம்னு வீட்டுக்கு வந்த. அப்போ நீ அங்க இல்ல. நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம என் தங்கச்சி வந்து இங்க கூட்டி வந்துட்டா. இது எனக்கு தெரியுமா? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உருவாக்கி ஊருவா உன்னை தேடி அலையறேன். போதும், நிறுத்துங்க. புதுசா என்னென்னமோ கதை சொல்றீங்களே. ராணி, இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. என்னது? இது யாருங்க? நான் நடத்துற தொழில பங்காளி. அது மட்டுமா? நாய வெளியே போ. மனைவிய பார்த்ததும் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? வாங்க பேசுகிறேன். அப்பா, இனிமே உங்களை ஊர் ஊரா அலைய விட மாட்டேன். இங்கதான் இருக்கணும். இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்குவோம். தங்கச்சிக்கு கூட கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நல்ல வேளை நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. அடடே, மறந்தே போறேன். உன் தங்கச்சியை கூப்பிடு, யாரும் பார்க்க. வெளியில போயிருக்கா, இப்ப வந்துடுவா. அப்படியா? சரி, நான் இப்பவே போய் கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்புறேன். அப்பா, மறுபடியும் கவலைப்படாதே கௌரி, உன் தங்கச்சி வரத்துக்குள்ளே நானும் வந்துடுறேன். கவலைப்படாத. கடவுளே, இந்த வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிருச்சு. அடடே, அவர் போயிட்டாரே. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேனே, சாப்பிட சொல்ல மறந்துட்டேனே.